வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் 2020 நடந்ததனுடைய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க் டாபிக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 6 நாட்கள் முடிக்கிறாங்க. ஏ தனியாக அந்த வேலையை 7 நாட்கள் முடித்தா அப்படின்னா பி அந்த வேலையை எத்தனை நாட்கள் தனியாக முடிக்க முடியும் சொல்லி தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு, சரிங்களா, ஒன் டேக்கு அவங்க எவ்வளோ வேலை செய்வாங்கன்றதான் எஃபிஷியன்சி. சரிங்களா? பர் டேக்கு அவங்க எவ்வளோ வேலை செய்வாங்கன்றதான் அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஸோ மொத்த வேலை ஈக்குவல் டு நாட்களின் எண்ணிக்கை இன்ட்டு திறன். ஸோ ஃபஸ்ட்டு டேஸ் எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து டோட்டல் ஒர்க்கு, அடுத்து எஃபிஷியன்சி. சரிங்களா? அந்த வரிசையில் வைக்கோங்க. இப்போ ஏ 7 நாட்கள் வேலையை முடிக்கிறார். ஏவும் பியும் சேர்ந்து 6 நாட்கள் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ மொத்த வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7, 6 இதனுடைய எல்சியம் தான் மொத்த வேலையாக இருக்கும். ஸோ இதோட எல்சியம் 42. சரிங்களா? அப்போது ஏவோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 42 இந்த நம்பர் ஆஃப் டேஸில் வகுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி கிடச்சிடும். சரிங்களா? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் நம்பர் ஆஃப் டேஸ். டோட்டல் ஒர்க் என்ன? இங்கே 42, ஏவோட நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? 7. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? ஒரு நாளைக்கு 6 ஒர்க் செஞ்சுருப்பார். அடுத்து ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய டோட்டல் ஒர்க் 42. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 7 இருக்கும். ஸோ 42 6ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அவங்களோட எஃபிஷியன்சி 7 சொல்லி கிடைக்கும். நமக்கு ஏவோட எஃபிஷியன்சி தெரியும், ஏபியோட எஃபிஷியன்சி தெரியும். சரிங்களா? அப்போ பியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? ஏபியோட எஃபிஷியன்சி 7. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏவோட எஃபிஷியன்சி 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி 1. நமக்கு என்ன கேட்குறாங்க? பி தனியாக எத்தனை நாளில் வேலை முடிப்பான்றதான் கேள்வி. ஸோ டோட்டல் ஒர்க்கு இங்கே எத்தனை? நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எத்தனை? 42. அதை பி மட்டும் செய்கிறாரு. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன? 1 வகுத்தல் 1 ஈக்குவல் டு 42 டேஸ்ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இது இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, ஏ மற்றும் பி வேலையை 6 நாட்கள் முடிக்கிறாங்க. அதே வேலையை தான் ஏ தனியாக முடிக்கிறார். ஸோ டோட்டல் ஒர்க் சேம். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் செய்கிற வேலையோட மதிப்பு ஏ 7 நாளில் செய்கிற வேலையோட மதிப்புக்கு சமமாக இருக்கும். அப்போ இது ரெண்டையும் சுருக்கும் முதல்ல ஏபியோட எஃபிஷியன்சி கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஏபியோட எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நம்ம புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு கிடைக்கும். அப்போ 7 ஏல புட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன? 6. அவள் டோட்டல் ஒர்க் 42. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு தெரியும், எஃபிஷியன்சியோட மதிப்பு தெரியும். அப்படின்னா பி எத்தனை நாள் வேலை முடிப்பான்? 42 வகுத்தல் 1 ஈக்குவல் டு 42 டேஸ்ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்த ரெண்டாவது கணக்கு என்னன்னா, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 20 நாட்கள் முடிக்கிறாங்க. ஏ தனியாக 45 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரு. பி தனியாக அதே வேலையில் 3ல் 1 பங்கு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. சரிங்களா? அப்போ ஏ டேஸ் எழுதிக்கலாம், அடுத்து டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். கான்செப்ட் என்ன? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. சரிங்களா? அப்போது ஏ 45 நாள் வேலை முடிக்கிறாரு, ஏபி 2 பேரும் சேர்ந்து 20 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுனுடைய எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ 45 20 எல்சிஎம் என்ன? 180 தான் டோட்டல் ஒர்க். அப்போ ஏ எத்தனை ஏவோட எஃபிஷியன்சி என்ன? எஃபிஷியன்சினா என்ன? ஒரு நாளில் அவங்க செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு. அப்போ 180 45 வகுத்துட்டிங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சி 4. ஏபியோட எஃபிஷியன்சி என்ன? 180 20ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா ஏபியோட எஃபிஷியன்சி 9. ஸோ நமக்கு பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட என்ன வேல்யூஸ் இருக்குது? ஏவோட எஃபிஷியன்சி இருக்குது, ஏ ப்ளஸ் பி, ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி இருக்குது. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 9. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 9 மைனஸ் ஏவோட எஃபிஷியன்சி 4 ஈக்குவல் டு 5ன்றதான் பியோட எஃபிஷியன்சி. சரிங்களா? பி ஒரு நாளைக்கு 5 வேலை பார்ப்பாங்க. நமக்கு எனக்கு கணக்கில் என்ன கேட்குறாங்க? பி தனியாக அந்த வேலையில் 3ல் 1 பங்கு. ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் 180. இப்போ நமக்கு தேவையான ஒர்க் எத்தனை? இதில் 3ல் 1 பங்கு 60 ஒர்க்கு. சரிங்களா? அந்த 60 ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிப்பான்றதான் கேள்வி. ஸோ டோட்டல் ஒர்க் அப்பான் பியோட எஃபிஷியன்சி 5 ஈக்குவல் டு 12 டேஸ்ன்றதான் ஆன்சர். பி 60 வேலையை 12 நாட்கள் முடிச்சிருப்பார். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 2 நாட்கள் முடிக்கிறாங்க. ஏ தனியாக 38 நாட்கள் அந்த வேலையை செய்ய முடிஞ்சால் பி மட்டும் தனியாக அதே வேலையை போல் 9 மடங்கு வேலையை எத்தனை நாளில் செய்ய முடியுன்றதான் கேள்வி. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிக்கலாம், டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். ஏ எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 38 நாள்.
ஏவும் பியும் சேர்ந்து வந்து 9 நாள் வேலையை முடிக்கிறாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? இது ரெண்டுனுடைய எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதோட ரெண்டுனுடைய எல்சிஎம் என்ன? 38 தான். அப்போது ஏ வந்து ஏவோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வேலை பார்த்துப்பாங்க? 38 வகுத்தல் 38 ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலை பார்ப்பாங்க. அடுத்து ஏவும் பியும் சேர்ந்து வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க? அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 38 வகுத்தல் 2 19 வேலை வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போது பி வந்து தனியாக வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து டோட்டல் ஒர்க்கில் வகுத்து நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், ஏவோட எஃபிஷியன்சி தெரியும். அப்போது பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 19. அப்போது பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 19 மைனஸ் ஏவோட எஃபிஷியன்சி 1 ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி 18ன்றதான் பியோட எஃபிஷியன்சி. நமக்கு என்ன தேவை கணக்கில்? மொத்த வேலையை போல் 9 மடங்கு வேலையா? சரிங்களா? அப்போது இதுவே வந்து டோட்டல் ஒர்க்கு இதோட 9 மடங்கா. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஒர்க் எத்தனை? 9 × 38. இதை வந்து பி மட்டும் முடிக்கிறதா? பியோட எஃபிஷியன்சி என்ன? 18. ஸோ 9 × 38 அப்பான் 18 ஈக்குவல் டு பி வந்து செய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை. ஸோ சுருக்குனிங்க அப்படின்னா 2 இதை சொல்லும்போது 19 நாட்கள் வந்து பி வந்து இந்த வேலையில் 9 மடங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பார். ஏ மற்றும் பி வந்து ஒரு வேலையை வந்து 18 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ தனியாக வந்து 24 நாட்கள் வேலை முடிக்க முடிந்தால் பி வந்து தனியாக அதே வேலையில் 1/4 வந்து எத்தனை நாட்கள் முடிக்க முடியுன்றது கேள்வி. ஸோ ஏவோட நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? 24. ஏவும் பியும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 18 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ ரெண்டுடைய எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ இதோட எல்சிஎம் வந்து என்ன? 72. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடிப்பாங்க? அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 72 வகுத்தல் 24 3ன்றதான் ஏவோட எஃபிஷியன்சி. அடுத்து ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? ஒரு நாளைக்கு 72 வகுத்தல் 18 ஈக்குவல் டு 4ன்றதான் ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி. நமக்கு பி மட்டும் தனியாக அந்த வேலையில் வந்து 4/4 வேலையை வந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து கணக்கில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போது ஏவோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி தெரியும். அப்போது வேல்யூ புட் பண்ணோம் அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சலாமா? ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன? 4. இப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 4 மைனஸ் ஏவோட எஃபிஷியன்சி 3. சரிங்களா? 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி 1ன்றதான் பியோட எஃபிஷியன்சி. நமக்கு என்ன கேட்குறாங்க? அந்த வேலையில் 4/4 வேலையா? ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 72. அதில் 4/4 வகுத்தல் இன்ட்டு 1/4 ஈக்குவல் டு 18 வேலை வந்து அவர் வந்து பி வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்றதா கேள்வி. ஸோ பியோட நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் இங்கே எத்தனை? 18 வகுத்தல் அவரோட எஃபிஷியன்சி 1 ஈக்குவல் டு 18 டேஸில் வந்து பி வந்து அந்த வேலையில் 4/4 வேலையை வந்து முடிச்சிருப்பார். ஏவும் பியும் வந்து ஒரு வேலையை வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. ஏ வந்து தனியாக 17 நாளில் முடிக்கிறார். பி தனியாக அதே வேலையில் 3/2 சரிங்களா? 3/2 வேலையை வந்து எத்தனை நாளில் முடிக்க முடியுன்றதான் கேள்வி. ஸோ ஏ வந்து 17 நாளில் முடிக்கிறார், ஏவும் பியும் சேர்ந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இதோட எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க். ஸோ இதை பிறகுங்கன்னா 17 × 15 255 சொல்லி வரும். சரிங்களா? நம்ம அதெல்லாம் அப்படி பெருக்கணும் பெருக்கி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயே அப்படியே நீங்கள் டேரெக்டாக வைக்கணும் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி என்ன வரும்? இதை வகுத்தீங்க 17ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா 15ன்றது ஏவோட எஃபிஷியன்சி. ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 17 வரும். அப்போது பி வந்து தனியாக அந்த வேலையை வந்து செய்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து எத்தனை நாளில் வந்து அவர் வேலை முடிப்பான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், ஏபியோட எஃபிஷியன்சி தெரியும். அப்போ புட் பண்ணிங்க அப்படின்னா ஏபியோட எஃபிஷியன்சி 17. இப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 17 மைனஸ் ஏவோட எஃபிஷியன்சி 15 ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி 2ன்றதான் பியோட எஃபிஷியன்சி. நமக்கு இப்போ என்ன கணக்கில் கேட்குறாங்க? பி வந்து தனியாக அதே வேலையில் 3/2 சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? 17 × 15. ஸோ இதில் 3/2 அப்படின்னா 2/3. இது சுருக்கும் பொழுது 2 × 17 × 5ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போது நமக்கு வந்து பி வந்து இந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்றதான் கேள்வி. ஸோ டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி வகுத்தல் 2 ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 17 × 85 நாளில் வந்து அவர் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பார். ஏ மற்றும் பி வந்து ஒரு வேலையை வந்து 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ வந்து தனியாக வந்து 63 நாட்கள் அதை செய்ய முடிந்தால் பி தனியாக பாதி வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பான்றதான் கேள்வி. சரிங்களா? பி வந்து தனியாக பாதி வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேள்வி. ஸோ டேஸ் டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி எழுதிக்கலாம்.
ஏ வந்து 63 நாளில் வந்து வேலையை முடிக்கிறார். ஏவும் பியும் சேர்ந்து வந்து 14 நாளில் வேலை முடிக்கிறாங்க. அப்போது இதோடைய எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுனுடைய எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க் இருக்கும். அப்போ இது ரெண்டுனுடைய எல்சிஎம் என்ன, 2 × 7 × 9, அதாவது 126. சரிங்களா? அப்போது இது வந்து நம்பர் ஆஃப் டே டோட்டல் ஒர்க் அப்பான் நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சியா. இப்போ ஏயோட எஃபிஷியன்சி 2, ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன வரும், இதை வகுத்தீங்க அப்படின்னா 14 வகுத்தீங்கன்னா 9 சொல்லி வரும். அப்போது நமக்கு வந்து பி வந்து தனியாக அந்த வேலையை வந்து எவ்வளோ நாள் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பி வந்து பியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட டோட்டல் ஒர்க் இருக்குது. ஸோ பியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்றது நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பியோட ஏவோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி தெரியும். அப்போது ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 9. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன வரும், 9 - ஏவோட எஃபிஷியன்சி 2 ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி 7ன்றதான் நமக்கு தேவையானது. இப்போது கணக்கில் என்ன கேட்குறாங்க, பி வந்து தனியாக பாதி வேலை எத்தனை நாள் இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீடட் ஒர்க் என்ன, இது வந்து டோட்டல் ஒர்க்கு, இதில் பாதி அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 63 ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு தெரியும், பியோட எஃபிஷியன்சி தெரியும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி 63/7 ஈக்குவல் டு 9 டேஸ்ன்றதான் பி வந்து அந்த வேலையில் பாதி வேலை செய்யக்கூடிய நாட்கள். அடுத்து ஏ மற்றும் பி ஒரு வேலையை வந்து 14 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ வந்து தனியாக வந்து 56 நாட்கள் வந்து வேலை முடிக்க முடிந்தால் பி வந்து தனியாக அதே வேலையில் 4/3 வந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டேஸ் எழுதிக்கலாம், டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். ஏ வந்து 56 நாளில் வேலை முடிக்கிறார், ஏவும் பியும் சேர்ந்து வந்து 14 நாளில் வேலை முடிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுனுடைய எல்சிஎம் தான் வந்து மீச்சியமாக தான் வந்து டோட்டல் ஒர்க் இருக்கும். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 56. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன வரும், 56 × 56 1, அதாவது எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் டேஸ். சரிங்களா? அப்போது ஏவோட எஃபிஷியன்சி 1, அப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 4. சரிங்களா? இப்போது பி வந்து தனியாக அந்த வேலையை வந்து செய்கிறாரு. அப்போ பியோட நமக்கு டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு தெரியும், பியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அவர் வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், ஏவோட எஃபிஷியன்சி தெரியும். ஸோ பியோட எஃபிஷியன்சி என்ன வரும், இது சுருக்குனீங்க அப்படின்னா 3 சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான ஒர்க் எத்தனை, அவர் வந்து பியோ தனியாக வந்து அதே வேலையில் 4/3 வேலை செய்கிறாங்க. இப்போ இது வந்து டோட்டல் ஒர்க், இதில் 4/3 வேலை செய்கிறார். ஸோ 3/4 × 56, இதை சுருக்குனீங்கன்னா 42 ஒர்க் வந்து அவர் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். பியோட எஃபிஷியன்சி தெரியும், நமக்கு தேவையான ஒர்க்கோட மதிப்பு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 42/3, 14 நாளில் வந்து பி வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பார். அடுத்து சேம் டைப் தான், இது வந்து நல்ல கணக்கு ஆக்சுவலாக. ஏ மற்றும் பி வந்து ஒரு வேலையை வந்து 13 நாட்கள் அப்புறம் 52 நாட்கள் வந்து தனித்தனியாக செஞ்சு முடிக்கிறாங்க. இருவரும் 2 நாட்கள் வேலை செஞ்சுட்டு வேலை செய்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஏ வந்து அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை வந்து பி வந்து எவ்வளோ நாட்கள் வந்து முடிப்பார்ன்றதான் கேள்வி. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிக்கலாம், டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், எஃபிஷியன்சி. ஏ வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பார், 13 நாளில் வேலை முடிப்பார். பி வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பார், 52 நாளில் வேலை முடிப்பார். ஸோ இது ரெண்டுடைய எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க். ரெண்டுடைய எல்சிஎம் என்ன, 52. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன, ஒரு நாளைக்கு வந்து 4 வேலை பார்ப்பார். சரிங்களா? 52/13. பியோட எஃபிஷியன்சி என்ன, 52/52 1. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்ப்பார். இப்போது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து 2 நாளில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கடுத்து ஏ போயிடுறாரு, மிச்ச வேலையை வந்து பி வந்து முடிக்கிறார். அப்போ 2 நாள் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்த்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ 2 days ஆஃப் ஒர்க் பை ஏ அண்ட் பி. ஏவும் பி வந்து 2 நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ், ஸோ டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க்கா. ஸோ 2 நாள் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி என்ன, ஏவும் பியோட எஃபிஷியன்சி 4 அப்புறம் 1, அப்போ மொத்தம் 5. சரிங்களா? 5 × 2 மொத்தம் 10 வேலை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. டோட்டல் ஒர்க்கு 10 வேலை பார்த்துட்டாங்க. சரி, டோட்டல் ஒர்க்கு வந்து 52, அதில் வந்து 10 வேலை பார்த்துட்டாங்க. அப்படின்னா மீதி இருக்கிற வேலை என்ன, 42 வேலை. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து ஏ வந்து வெளியேறார், ஏ வெளியேறிட்டார் அப்படின்னா இப்போ மீதி இருக்க வேலையை வந்து பி பண்ண போகிறார். ஸோ இப்போ 2 நாள் அப் டு 2 days வந்து அவங்க வந்து என்ன வேலை பார்த்துருக்காங்க, டோட்டலாக வந்து 10 வேலை வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்போனா மீதி இருக்க வேலை எத்தனை, 42 வேலையை தான் வந்து பி வந்து இப்போ பார்க்க போகிறார். சரிங்களா? இப்போ வந்து ஏ வெளியேறிட்டார், அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 42. இந்த 42 வேலையை வந்து பி மட்டும் செய்ய போகிறாரு. அப்போது டோட்டல் ஒர்க் அப்பான் பியோட எஃபிஷியன்சி 1 ஈக்குவல் டு 42 டேஸில் வந்து
பி வந்து ரிமைனிங் மீதமுள்ள வேலையை வந்து முடிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ 2 நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 2 நாள் வந்து ஏ பி 2 பேருமே சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ அதோட டோட்டல் மதிப்பு வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து மொத்த வேலையிலேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் மிச்சம் இருக்க வேலை, செய்யப்பட வேண்டிய வேலை. சரிங்களா? அதில் வந்து நமக்கு யாரோட எஃபிஷியன்சியை யார் வந்து வேலை செய்ய போகிறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சியால் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஏ மற்றும் பி ஒரு வேலை வந்து 12 நாட்கள் மற்றும் 18 நாட்கள் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இருவரும் 2 நாட்கள் வந்து வேலை செய்து விட்டு ஏ வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. இப்போ மீதமுள்ள வேலையை வந்து பி தனியாக முடித்தார். முழு வேலையும் வந்து எத்தனை நாட்கள் முடிஞ்சதா கேள்வி. ஸோ இங்கே டேஸ் எழுதிக்கலாம், டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அப்புறம் எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். ஏ வந்து 12 நாள் வேலை பார்க்குறாரு, பி வந்து 18 நாள் அந்த வேலையை முடிப்பார். சரிங்களா? ஏ வந்து 12 நாளில் வேலையை முடிப்பார், பி வந்து 18 நாள் வேலையை முடிப்பார். அப்போ இது ரெண்டுனுடைய எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க் இருக்கும். டோட்டல் ஒர்க் வந்து 36. இப்போது ஏவோட எஃபிஷியன்சி என்ன? ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பார்? டோட்டல் ஒர்க் அப்பான் டேஸ். சரிங்களா? இப்போ ஏ வந்து 3 வேலை பார்ப்பார் ஒரு நாளைக்கு. அதே பி வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வேலை பார்ப்பார். சரிங்களா? இப்போ 2 நாட்கள் வந்து 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 பேரோட மொத்த வேலை வந்து 2 நாளில் பண்ணி முடிச்ச வேலையோட மதிப்பு என்னவா இருக்கும்? 2 days ஒர்க் ஆஃப் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் 2. ஸோ இவங்க ரெண்டோட எஃபிஷியன்சி என்ன? 3 கூட்டல் 2 5, 5 இன்ட்டு 2 10 ஒர்க் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ 10 ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது ஏ வந்து வேலையை விட்டு போயிட்டார், பி மட்டும்தான் ரிமைனிங்காக அந்த வேலையை செய்யப்படுறாரு. அப்போ எவ்வளோ வேலை பார்த்துப்பா? ஆல்ரெடி வந்து 10 வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் வேலை எவ்வளவு? 26 வேலை இருக்குமா? சரிங்களா? 26 வேலையை வந்து பி மட்டும் தனியாக முடிக்கிறார். ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து எத்தனை? 26. பி மட்டும் இப்போ அந்த வேலையை எத்தனை நாள் முடிச்சிருப்பாரு? 26 வகுத்தல் 2. சரிங்களா? 26 வேலை, பியோட எஃபிஷியன்சி 2 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 13 நாளில் அந்த வேலை முடிச்சிருப்பார். 13 போட்டிங்கன்னா தப்பு. கணக்கில் என்ன கேட்குறாங்க? முழு வேலையும் எத்தனை நாட்கள் முடிஞ்சுன்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அடுத்து ஏ போயிடுறாரு, மீதி இருக்க வேலையை ஏபி வந்து 2 நாள் வேலை பார்க்குறாங்க. மீதி இருக்க வேலையை வந்து யார் பார்க்குறா? பி மட்டும் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 days, அடுத்து ஒரு 13 நாள், மொத்தம் வந்து 15 நாளில் வந்து இந்த மொத்த வேலை 36 வேலை வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக பண்ண முதல்ல இந்த 13 daysன்றத ஆன்சர் நீ பார்த்தோன்னே 13 இருக்கணும் டிக் பண்ணிடக்கூடாது. கணக்கில் என்ன கேட்குறாங்க? முழு வேலையும் செய்யும் ஆகும் நாட்கள். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி வார்த்தைகள் விளையாடுவாங்க. ஸோ அதனால் வந்து தெளிவாக பார்க்கணும். கேள்வி என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அடுத்து ஏ மற்றும் பி ஒரு வேலையை வந்து 25 நாட்களில் முடிக்கிறாங்க. அடுத்து 18 நாட்களில் தனித்தனியாக வந்து முடிக்கிறாங்க. ஏ வந்து 25 நாள், பி வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. ஏ வந்து தனியாக 4 நாட்கள் வேலை செய்து விட்டு வெளியேறுவார். மீதமுள்ள வேலையை வந்து பி முடிக்க பிக்கு எத்தனை நாட்கள் தேவைன்றதான் கேள்வி. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிப்பார்ன்றதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு டேஸ் எழுதிக்கலாம், அடுத்து டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 25 நாளில் வேலை முடிப்பார். பி வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பார்? 18 நாளில் வேலை முடிப்பார். இது ரெண்டுனுடைய எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு 450 சொல்லி வரும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன வரும்? டோட்டல் ஒர்க் அப்பா நம்பர் ஆஃப் டேஸ். சரிங்களா? அப்போது 25 450 வந்து 25 வகுத்துட்டிங்கன்னா 18. ஒரு நாளைக்கு வந்து 18 வேலை பார்ப்பார் ஏ. அடுத்து பி வந்து ஒரு நாளைக்கு வந்து 25 வேலை பார்ப்பார். சரிங்களா? அப்படின்னா இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து தனியாக வந்து 4 நாட்கள் வேலை செய்துவிட்டு வெளியேறுவார். மீதமுள்ள வேலையை வந்து பி வந்து முடிக்கிறார் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது ஏ வந்து 4 நாட்கள் தனியாக வேலை செஞ்சுட்டு போயிடுறார். அப்போ 4 நாள் அவர் வேலை பார்த்ததோடைய மொத்த வேலையோட மதிப்பு என்னவாக இருக்கும்? அவரோட எஃபிஷியன்சியோட பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவர் ஏ மட்டும் செஞ்ச வேலையோட மதிப்பு தெரிஞ்சிடும். ஸோ த ஒர்க் டன் பை ஏ இஸ் 4 days. அப்போது ஏயோட எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு மொத்தம் 72 வேலை பார்த்துருப்பார். இப்போ 450ல் 72 வேலை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் இருக்க வேலை எவ்வளவு? 378 வேலை இருக்குமா? ஸோ இந்த 378 வேலையை தான் வந்து பி மட்டும் தனியாக முடிக்க போகிறார். இப்போது 378 வேலை டோட்டல் வேலை வந்து 378. இப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன? 25. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 378 டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி 25. பியோட எஃபிஷியன்சி 25. இது சுருக்குனீங்கன்னா 15 + 3/25 டேஸில் வந்து மிச்சமுள்ள வேலையை வந்து பி வந்து முடிச்சிருப்பார். அடுத்து ஒரு தொழிற்சாலையில் உள்ள அனைத்து தொழிலாளர்களின் சராசரி சம்பளம் 14,000. 80 திறமையான தொழிலாளர் சராசரி சம்பளம் 14,000. முதல்ல வந்து
ஓவரால் ஆவரேஜ் வந்து 14,000. 80 பேருடைய சராசரி சம்பளம் வந்து 15,000. மீதமுள்ள தொழிலாளர் சம்பளம் வந்து 12,000. அப்போனா தொழிற்சாலையில் உள்ள மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது, சரிங்களா? அதை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ தொழிற்சாலையில் உள்ள அனைத்து தொழிலாளர்கள் சராசரி சம்பளம் வந்து 14,000. ஸோ 14,000 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 14Kன்னு சொல்லி எழுதலாமா? நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி போட்டுக்கோம், 14Kன்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் தொழிலாளர்கள் இருக்காங்க, 14,000 வந்து அவங்க சராசரி. அப்போ டோட்டல் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு 14K. இது வந்து எதுக்கு சமம்? 80 திறமையான தொழிலாளர்கள் அப்புறம் மீதமுள்ள தொழிலாளர்களுடைய சம்பளத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ 80 திறமையான தொழிலாளர் சம்பளம், டோட்டல் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 80 இன்ட்டு 15,000 ப்ளஸ். இப்போது நமக்கு வந்து மீதமுள்ள தொழிலாளர்களோட எண்ணிக்கை தெரியாது, ஆனால் டோட்டல் தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து எக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதமுள்ள தொழிலாளர்கள் என்ன இருக்கும்? எக்ஸில் வந்து 80 பேர்த்தை கழிக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? மீதமுள்ள தொழிலாளர்களுடைய மொத்த சம்பளம் எவ்வளோ இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 80 இன்ட்டு 12K, சரிங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 14K ஈக்குவல் டு 18 இன்ட்டு 15K. இது உள்ளே கொண்டு போய் இருக்கோம்னா எக்ஸ் இன்ட்டு 12K மைனஸ் 18 இன்ட்டு 12K. அடுத்து இதை சுருக்கும் போதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் இன்ட்டு 14K இருக்குது, இங்கே எக்ஸ் இன்ட்டு 12K இருக்குது, சரிங்களா? இந்த 12K எந்த பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸ் இன்ட்டு 14. ஸோ 14 எக்ஸில் இருந்து 12 எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா இது என்ன இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு 2K இருக்குமா? 2K எக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அடுத்ததான் இங்கே என்ன இருக்குது? 18 இன்ட்டு 15K மைனஸ் 18 இன்ட்டு 12K. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து 18x 18yன்னு வச்சுக்கலாம். அப்போ 80 வந்து காமன் எடுத்துக்கலாமா? எக்ஸ் மைனஸ் ஒய்னு எடுத்துக்கலாமா? ஸோ 18 வந்து காமன் எடுத்திங்கன்னா 15K மைனஸ் 12K. ஸோ 80 இன்ட்டு 3K. இது வந்து எக்ஸ் சமம், எக்ஸ் இன்ட்டு 2K எக்ஸ் சமம். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 240K அப்பான் 2K. கே அடியாரம். அப்போ எக்ஸோட மதிப்பு 120. ஸோ மொத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை 120. இது வந்து கான்செப்ட். இதே ஷார்ட்கட்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ நல்லா கவனிங்க. 2 தனித்தனி வேல்யூ கொடுத்து அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அலிகேஷன் மெத்தடில் போடலாம். ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் சம்பளம், சரிங்களா? தனித்தனி ஆவரேஜ், இண்டிவிஜுவல் ஆவரேஜ், இது ஓவரால் ஆவரேஜ். இது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் இண்டிவிஜுவல் ஆவரேஜ் அப்புறம் ஓவரால் ஆவரேஜ். இது அலிகேஷன் மெத்தடில் போன மொத்தம் என்ன வரும்? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குரூப்போடைய ஆவரேஜ் சம்பளம் வந்து 12Kன்னு எடுத்துக்கலாம், சரி, 12,000. இன்னொரு குரூப்பினுடைய ஆவரேஜ் சம்பளம் 15,000. ஓவரால் ஆவரேஜ் சம்பளம் 14,000. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? கழிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து 12 கழிச்சிங்க அப்படின்னா 2K வரும், சரிங்களா? அடுத்து 15லேருந்து 14 கழிச்சிங்கன்னா 1Kன்னு சொல்லிடும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளவு? 3K. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 3Kன்னு சொல்லி வேல்யூ இருக்கும். நமக்கு இந்த 15க்கு நேராக கீழே என்ன வரும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ வரும்? 80 வரும். ஏன்னா 80 பேருனுடைய சராசரி சம்பளம் தான் 15,000. ஸோ 15Kனுடைய நேராக கீழே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ வரும்? 80 வரும். அப்போ 2Kவோட மதிப்பு எதுக்கு சமம்? 80க்கு சமம், சரிங்களா? 2Kன்ற வேல்யூவோட மதிப்பு ரேஷியோவில் 80 மனிதர்களுக்கு சமம். நமக்கு என்ன தேவை? டோட்டல் வந்து 3Kயோட மதிப்பு தான் தேவை, ஏன்னா அதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அப்போ 2Kயோட மதிப்பு 80 அப்படின்னா 1Kயோட மதிப்பு என்ன வரும்? 40. 3Kயோட மதிப்பு என்ன வரும்? 120ன்றதான் ஆன்சர். ஸோ அலிகேஷன் மெத்தடில் போட்டால் இந்த மாதிரியும் போடலாம். ஸோ ரெண்டு இண்டிவிஜுவலுடைய ஆவரேஜ் கொடுத்து ஓவரால் ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி அலிகேஷன் மெத்தடில் நம்ம போடலாம், சரிங்களா? அடுத்ததான் சரத் வந்து ஒரு வேலையை வந்து 13 நாட்களில் வந்து முடிக்கிறார். வரத் வந்து அதே வேலையை வந்து 9 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் ஒன்றாக வேலையை தொடங்குறாங்க. வரத் வந்து வேலை முடிவதற்கு 11 நாட்களுக்கு முன்பு வெளியேற வேண்டியது இருந்தது. இப்போ வேலை எத்தனை நாட்கள் முடியுன்றது கேள்வி, சரிங்களா? இது 2 விதமாக செய்யலாம். நம்ம பேசிக்காக அந்த கணக்குப்படியே செய்யலாம். அப்படி இல்லைன்னா நோ லீவ் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுலேயும் நம்ம பண்ணலாம். சாரி, ரெண்டுலேயுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டேஸ் எழுதுனா டோட்டல் ஒர்க், அப்புறம் எஃபிஷியன்சி எழுதலாம். சரத் வந்து 13 நாளில் வேலை முடிக்கிறார், வரத் வந்து 9 நாளில் வேலை முடிக்கிறார். இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 117. இப்போது தனித்தனியாக அவங்க வேலை முடிக்கிறதோட திறமை. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 117. அப்போ சரத்தோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்?
9ன்னு சொல்லியிருக்கோம். வரத்தோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 13 சொல்லியிருக்கோம். நம்ம வந்து 11 நாட்கள் முன்னாடி வேலையை வந்து விட்டு போயிடான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு அது தெரிஞ்சால் தான் நம்ம 11 வந்து நம்ம கழிச்சு நம்ம வந்து கணக்கு வந்து விட கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வரத்துட்டு வந்து என்ன பண்ணுறோம், நோ லீவ் கான்செப்ட் வந்து எடுத்துக்கிறோம். அவனுக்கு வந்து லீவே கொடுக்குறல. 11 நாளைக்கு முன்னாடிலாம் அவனால் வெளியேறக்கூடாது. தம்பி 11 நாளைக்கு முன்னாடிலாம் வேலையை விட்டு வெளியேறாத, எனக்கு வேலை வந்து நீ போட்டேன்னா ஒன்றை மாதிரியே அடுத்த நாள் வேலையை விட்டு லீவு கேட்பாங்க. அதனால் உனக்கு லீவு கிடையாது. 11 நாள் நீ எக்ஸ்ட்ரா வேலை பாரு, அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா சம்பளத்தை வாங்கிக்கோன்னு நம்ம அவன்கிட்ட சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஆஸ்க் வரத் டு கண்டினியூ த ஒர்க் ஃபார் 11 எக்ஸ்ட்ரா டேஸ். சரிங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வரத்துனால செய்யப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன இருக்கும்? 11 நாள் அவர் வேலை பார்க்குறாரு. வரத்தோட எஃபிஷியன்சி என்ன? 13. ஸோ 143 ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு இனிஷியலாக இருந்த ஒர்க் எவ்வளவு? 117. அப்போ நம்ம டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும்? 143 இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 260. அவ்வளோதான். இதை வந்து அப்படியே 2 பேரோட எஃபிஷியன்சியாக வகுத்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ சரத் ப்ளஸ் வரத் ப்ளஸ் அப்பான் சரத் வரத் இவங்க ரெண்டும் சேர்ந்து செய்கிற நாட்களோட மதிப்பும் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் 260. அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 22. ஸோ 130 வகுத்தல் இது சொல்லிங்கன்னா 11 ப்ளஸ் 9/11 டேஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? தான் கான்செப்ட். ஸோ நோ லீவ் கான்செப்ட்னா என்ன? அவனுக்கு நம்ம லீவு கொடுக்க போகிறது கிடையாது. அவனை எக்ஸ்ட்ரா அந்த எத்தனை நாள் வேலையை விட்டு போகணும்னு சொல்லி அவர் லீவ் கேட்குறாரோ அந்த அத்தனை நாள் வந்து அவர் வேலையை பார்க்க சொல்கிறோம். வேலையை பார்க்கும்போது அவருக்கு வந்து எவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாரோ அவ்வளோ சம்பளத்தை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து இனிஷியலாக இருந்த ஒர்க்கோட நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பை வந்து நம்ம ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சியால் கூட்டி வகுத்துட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது வந்து கான்செப்ட். இல்லை அப்படின்னா இது வந்து நமக்கு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் கான்செப்ட் மாதிரி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியலாக இந்த ப்ராசஸ் வரைக்கும் செஞ்சிடும். இப்போது சரத்தோட எஃபிஷியன்சி தெரியும், வரத்தோட எஃபிஷியன்சி தெரியும். இப்போது நமக்கு வந்து எத்தனை நாள்ன்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இருக்கிற மதிப்பு தான் தெரியும், எத்தனை நாள் வந்து அவங்க வேலை பார்க்குறான்ற மதிப்பு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரத் வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? அப்போ ஒரு எக்ஸ் டேஸ் வந்து அவர் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். அப்போ வரத்து எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாரு? X-11 டே வந்து வேலை பார்த்துருப்பாரா? இப்போ டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு என்ன? இங்கே ஒரு நிமிஷம். இங்கே டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு என்ன? இங்கே டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு என்ன வரும்? சரத்து அப்புறம் வரத் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். சரிங்களா? கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ டோட்டல் ஒர்க் இங்கே எவ்வளவு? 117. சரத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அவரோட எக்ஸ் டேஸ் வந்து 9 எஃபிஷியன்சியோட வேலை பார்க்குறாரு. அப்போது 9 இன்ட்டு எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ப்ளஸ் வரத்தோட கான்ட்ரிபியூஷன் 13 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 11. ஸோ இதை சுருக்கிங்கன்னா 117 9x ப்ளஸ் 13x மைனஸ் 143. ஸோ இதை கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன வரும்? 22x. இது கூட்டும் போதில் 22x மைனஸ் 143 அந்த பக்கம் முதல்ல ப்ளஸ் 143 மாறும். அதை கூட்டினீங்கன்னா 260 சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 260/22. இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 11 9/11 டேஸ் சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். சாரி இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து நம்ம ஷார்ட்கட் மாதிரி நம்ம புரியுதுக்காண்டி போகிறோம். ஏன்னா நமக்கு மாறிலியால் வச்சு பெருக்கும் பொழுது நமக்கு வந்து பெருக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வந்து அவனை 11 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க சொல்லி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வந்து நம்ம டோட்டல் கூட ஆட் பண்ணி 2 பேரோடைய எஃபிஷியன்சியால் வகுத்துறோம். நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இது வந்து கான்செப்ட். இது வந்து ஷார்ட்கட். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 3 ஆண்களும் 14 பெண்களும் ஒரு வேலையை வந்து 18 நாட்களில் வந்து முடிக்க முடியும். 11 ஆண்களும் 8 பெண்களும் சேர்ந்து அதே வேலையை வந்து 12 நாட்களில் முடிக்க முடியும். இப்போ எத்தனை பெண்களின் வேலை ஒரு ஆணின் வேலைக்கு சமம்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஆண் பெண்ணுடைய எஃபிஷியன்சி வந்து கேட்குறாங்க. ஸோ 3 ஆண்கள் 14 பெண்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு
11 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையோட மதிப்புக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 ஆண்கள் அப்புறம் 14 பெண்களுடைய எஃபிஷியன்சி இன்ட்டு அவங்க செய்யக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் 18. இது வந்து எதுக்கு சமம்? 11 ஆண்கள் ப்ளஸ் 8 பெண்கள் சேர்ந்து 12 நாட்கள் செய்யக்கூடிய வேலைக்கு சமம். சரிங்களா? இதை சுருக்கிடலாம் டேரெக்டாக. இது உள்ளே கொண்டு போய் பெரிய நம்பரால் பெருக்கிறதுக்கு இதை நம்ம டேரெக்டாக சுருக்கிடலாம். அப்படின்னா இங்கேயும் பெருக்கல் இருக்குது, இங்கேயும் பெருக்கல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடி கொடுத்தோம்னா 3×18, இது அடி கொடுத்தீங்கன்னா 2×12. ஸோ 3 வந்து உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா 9, 9 ஆண்கள் ப்ளஸ் 42 பெண்கள் ஈக்குவல் டு 22 ஆண்கள் ப்ளஸ் இது உள்ளே கொண்டு போய் பெருக்கும் 22 ஆண்கள் ப்ளஸ் 16 பெண்களுக்கு சமமாக இருக்கும். இதை சுருக்கும் பொழுது 26 பெண்கள் 26 பெண்கள் ஈக்குவல் டு 13 ஆண்களுக்கு சமம் சொல்லிட்டு நான். அப்போது ஆணுக்கும் பெண்ணுக்குமான இதோட அர்த்தம் என்ன? 26 இன்ட்டு விமன் 13 இன்ட்டு மென். சரிங்களா? அப்போ மென்னுக்கு விமனுக்கான ரேஷியோ என்ன வரும்? 26 வகுத்தல் 13 சொல்லி வரும். இது சுருக்கிங்கன்னா 2:1 சொல்லி வரும். அப்போது ஒரு பெண் வந்து எத்தனை ஆண்களுக்கு சமம்? ஒரு பெண் வந்து எத்தனை ஆண்களுக்கு சமம்? 2 ஆண்களுக்கு சமம். அதுதான் கேட்குறாங்க. எத்தனை பெண்களின் வேலை ஒரு ஆணின் வேலைக்கு சமம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு பெண் செய்ய வேண்டிய வேலையை வந்து 2 ஆண்கள் வந்து செய்வாங்க. எத்தனை பெண்களின் வேலை ஒரு ஆணின் வேலைக்கு சமம்? 1:2 தான். ஸோ மென் வந்து 1 மென் வந்து என்ன? மென்னு 2, விமன் 1. ஸோ ஒரு பெண்ணோட வேலை வந்து 2 ஆண்களுடைய வேலைக்கு சமமாக இருக்கும். அடுத்து ராபர்ட், கிறிஸ், ஜெர்மி ஆகியோர் ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து 10, 14 அப்புறம் 21 நாட்கள் வந்து முடிக்க முடியும். அவர்கள் மூவரும் வந்து ஒன்றாக வேலை தொடங்குறாங்க. ராபர்ட் வந்து 5 நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு வெளியேறினார். கிறிஸ் வந்து வேலை முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வெளியேறினார். வேலை முடிக்க எடுக்கப்பட்ட மொத்த நாட்களின் எண்ணிக்கையை கண்டறியும். ஸோ வேலை முடிக்க எடுக்கப்பட்ட மொத்த நாட்களோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ ராபர்ட் வந்து 10 நாள் வேலை பார்க்குறாரு, கிறிஸ் வந்து 14 நாள் வேலை பார்க்குறாரு, ஜெர்மி வந்து 21 நாள் தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க. அப்போ டோட்டலுக்கு என்ன இருக்கும்? 210 இருக்கும். ஸோ ராபர்ட்டோட எஃபிஷியன்சி 21, கிறிஸோட எஃபிஷியன்சி 15, ஜெர்மியோட எஃபிஷியன்சி 10. சரிங்களா? இப்போது ராபர்ட் வந்து 5 நாட்கள் பிறகு வேலையை விட்டு வெளியேறார். சரிங்களா? ராபர்ட் வந்து 5 நாள் தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அப்போது 21 × 5 105 வேலை வந்து ஆல்ரெடி வந்து அவர் முடிச்சிருப்பார். சரிங்களா? 105 வேலை முடிச்சிட்டார். இப்போது அடுத்ததாக கிறிஸ் வந்து வேலை முடியறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வெளியேறார். நமக்கு வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம X டேஸ் சொல்லி எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் த ஒர்க் ஃபினிஷ்டு இன் X டே. வேலை வந்து X நாளில் வந்து வேலை வந்து முடியுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போது கிறிஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிடுறாரு. அப்போது X - 2 டேஸ் வந்து அவர் வந்து வேலை பார்த்துருப்பார். ஜெர்மி வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க X டேஸ். இப்போது டோட்டல் ஒர்க்கோட கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும்? டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இவங்க 3 பேருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு சமமாக இருக்கும். ராபர்ட்டோட கான்ட்ரிபியூஷன், கிறிஸ்டோட கான்ட்ரிபியூஷன், அடுத்து ஜெர்மியோட கான்ட்ரிபியூஷன். சரிங்களா? இப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 210. 5 நாள் வந்து ராபர்ட் வேலை பார்க்குறாரு. 5 × 21 ப்ளஸ் கிறிஸ் 15 நாள் 15 எஃபிஷியன்சி X - டேஸ் வந்து X - 2 டேஸ் வந்து வேலை பார்க்குறாரு. அடுத்து ஜெர்மி 10 × X. இதை சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 5.4 டேஸ்ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை? வேலை வந்து எத்தனை நாள் முடிக்கப்படும் தான் கேள்வி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி என்ன எடுத்துருக்கோம்? X டேஸ் வந்து வேலை முடியும்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸோட மதிப்பு 5.4 தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? இது கான்செப்ட் படி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து 5 நாள் வந்து இவர் ராபர்ட் வந்து வேலையை முடிச்சார். அப்போ எத்தனை வேலை இருக்கும் மிச்சம்? 105 வேலை வந்து அவர் முடிச்சாருன்னா மிச்சம் 105 வேலை இருக்கும். சரிங்களா? இப்போ கிறிஸ் வந்து 2 நாளைக்கு வந்து முன்னாடி வந்து வேலையை விட்டு வெளியேறாரு. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் வந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 2 நாள் வந்து அவர் எத்தனை வேலை எடுத்துருப்பார்? இப்போ ஆல்ரெடி வந்து 105 வேலை இருக்குது, ப்ளஸ் ஒரு 30, 135 வேலை இருக்குது. இந்த 2 வேலையை இப்போ யார் பண்ணி முடிக்கிறா? கிறிஸும் ஜெர்மி மட்டும்தான் முடிக்கிறாங்க. ஏன்னா ராபர்ட் வந்து வேலையை விட்டு வெளியேறிட்டார். ஸோ 135 வேலையை சரிங்களா இவங்களோட எஃபிஷியன்சியால் வகுத்துட்டீங்க அப்படின்னா 25 வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 5.4 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக நிக், கெவின் மற்றும் ஜோ ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து
நிக், கெவின் மற்றும் ஜோ ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து 3, 9 மற்றும் 20 நாட்கள் வந்து தனித்தனியாக முடிக்கிறாங்க. மூவரும் ஒன்றாக வந்து வேலையை தொடங்குறாங்க. நிக் வந்து ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுட்டு வெளியேறுகிறார். கெவின் வந்து வேலை முடிவதற்கு 2 நாட்கள் முன்பு வந்து வெளியேறார். வேலை முடிக்க எடுக்கப்பட்ட மொத்த நாட்களின் எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ நிக் வந்து டேஸ் எழுதிக்கலாம், டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். நிக் வந்து 3 நாள் வேலை முடிக்கிறார், கெவின் 9 நாள் வேலை முடிக்கிறார், ஜோ வந்து 27 நாள் வேலை முடிக்கிறார். இது மூணுடைய எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும் 27. அப்போது நிக்கோட எஃபிஷியன்சி 9, கெவினோட எஃபிஷியன்சி 3, அடுத்து ஜோவோட எஃபிஷியன்சி 1. சரிங்களா? எஃபிஷியன்சினா என்ன? ஒரு நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு. இப்போது நிக் வந்து ஒரு நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ எத்தனை ஒர்க் அவர் முடிச்சிருப்பாரு? 9 × 1 = 9 வேலை வந்து அவர் ஆல்ரெடி முடிச்சிட்டார். அப்போது 27 வந்து 9 வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ? சரிங்களா? -9 எடுத்துக்கலாம். அவர் வேலை வந்து முடிச்சிட்டார். அடுத்து கெவின் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து வேலையை விட்டு வெளியிடார். நம்ம என்ன சொல்கிறோம்? வர 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கள், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம். அப்போது கெவின் வந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாருன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஆட் ஆகும் அப்படின்னா +6 ஒர்க்கு வந்து ஆட் ஆகும். சரிங்களா? 2 × 3 6 ஒர்க் வந்து ஆட் ஆகும். ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா நிக் வந்து வேலையை விட்டு போயிட்டாரு, கெவின் வந்து எக்ஸ்ட்ரா 2 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ 24 ஒர்க் வந்து ரிமைனிங்காக இருக்கும். இந்த 2 வேலையை வந்து இப்போ நிக் வேலையை விட்டு வெளியே போனதுனால கெவினும் ஜோவும் தான் அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ நிக் ஆல்ரெடி லெஃப்ட் ஸோ த ஒர்க் இஸ் டன் பை கெவின் அண்ட் ஜோ ஒன்லி. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் டேஸோட மதிப்பு என்ன? கெவின் ஜோ ஒர்க் எத்தனை? 24 வகுத்தல் அவங்களுடைய எஃபிஷியன்சி, அவங்க 2 பேருடைய எஃபிஷியன்சி 4 = 6 டேஸில் வந்து அந்த மொத்த வேலையை வந்து முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்ததா, மனித வளம் குறைவதால் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி 20% குறைகிறது. அசல் உற்பத்தியை மீட்டெடுக்க வேலை நேரத்தை எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும் கேள்வி. ஸோ கான்செப்ட் என்ன? ப்ரொடக்ஷன் = நம்பர் ஆஃப் மென் × டைம். சரிங்களா? எவ்வளோ ஆட்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்கன்றத பொறுத்து தான் உற்பத்தி. சரிங்களா? இப்போது இனிஷியலாக இருந்ததை விட இப்போ 20% வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ இனிஷியல் பர்சன்டேஜுக்கு மறுபடியும் நம்ம வந்து ப்ரொடக்ஷனை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் வந்து வேலை பார்க்குறதா கேள்வி. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து இனிஷியல் வந்து 100ன்னு சொல்லி இருந்தது, 20% வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ 20% வந்து குறைஞ்சிருக்கு. அப்போது 100ன்னு இருந்த வேல்யூ 80ன்னு சொல்லி மாதிரி இருக்குமா? அப்போ இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது? 80ன்னு சொல்லியிருக்கு. அந்த 80ன்ற ப்ரொடக்ஷன் நம்ம என்னவா மாற்றணும்? 100ன்னு சொல்லி மாற்றணும். ஏன்னா இனிஷியல் வேலைக்கு நம்ம மாற்றணும். இப்போ 100 மாற்றணும்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகும்? +20 ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுமா? ஸோ எவ்வளோலேருந்து எக்ஸ்ட்ரா மாற்றணும்? 80லேருந்து எக்ஸ்ட்ரா 20 வந்து கூட்டுறோம். சரிங்களா? அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன? இன்க்ரீஸ் வேல்யூ அப்பான் இனிஷியல் வேல்யூ × 100. இனிஷியலாக இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 80ன்னு சொல்லி இருந்த வேல்யூ 20 கோடி 100 சொல்லி மாறிடுச்சு. ஸோ 20 வந்து இன்க்ரீஸ் வேல்யூ அப்பான் இனிஷியல் வேல்யூ 80 × 100 25% தான் நம்ம வேலையோட உற்பத்தி வந்து அதிகரிக்கணும். சரிங்களா? ஸோ இது கான்செப்ட் என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, பர்சன்டேஜில் ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்களா, ஏவோட சேலரி வந்து பியோட சேலரியை போல் சேலரியோட 20% வந்து அதிகம் அப்படின்னா பியோட சேலரி ஏவோட எவ்வளோ கம்மின்ற ஒரு கான்செப்ட் வந்து இல்லையா, அந்த சேம் கான்செப்ட் தான் இந்த கணக்கு. மனித வளம் குறைவதால் ஒரு தொழிற்சாலை உற்பத்தி வந்து 12% குறைகிறது. அசல் உற்பத்தியை மீட்டெடுக்க வேலை நேரத்தை எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும்ன்றதான் கேள்வி. சரிங்களா? அசல் உற்பத்திக்கு போகணும். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து 12% குறையுது. அப்போது இனிஷியல் வந்து 100ன்னு சொல்லி இருந்த வேல்யூ இப்போ என்னவாயிருச்சு? 88ன்னு சொல்லி மாறிடுச்சு. நம்ம வந்து அசல் வேல்யூ அளவு 100க்கு நம்ம மாற்றணும். இப்போ வந்து என்னவா இருக்குது? 88ல் இருக்குது. ஸோ 88ன்னு இருக்கிறவுடைய இந்த வேல்யூவை நம்ம என்னவா மாற்றணும்? 100ன்னு சொல்லி மாற்றணும். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம்? 12 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் என்ன? இன்க்ரீஸ் வேல்யூ அப்பான் இனிஷியல் வேல்யூ. ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது? 12 ஆகுது. எதுலேருந்து 12 ஆகுது? எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது? 88லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 12/88 × 100 இது சுருக்கும் பொழுது 13.636% கிடைக்கும். அதை வந்து சுருக்கணும்னா 13.64% சொல்லி நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். மனித வளம் குறைவதால் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி வந்து 10% குறையுது. அசல் உற்பத்தியை மீட்டெடுக்க வேலை நேரத்தை எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும்ன்றதான் கேள்வி. ஸோ இனிஷியலாக இருந்த வேல்யூ அப்புறம் ஃபைனலாக இருந்த வேல்யூ ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகுது? 10% குறையுது. 10% பின்ன வடிவம் என்ன? 10/100. ஸோ 100ன்னு இருந்த வேல்யூ 10 குறைஞ்சி 90 மாறிடுச்சு. இப்போது கம்பெனி என்ன பண்ணுறாங்க? இந்த இனிஷியல்
ஒரிஜினல் வேல்யூ வந்து நம்ம வந்து உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ 90ல் இருக்க இப்போ வேல்யூவை 100ன்னு சொல்லி மாற்றணும். ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10 வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன? இன்க்ரீஸ் வேல்யூ அப்பான் இனிஷியல் வேல்யூ. ஸோ 90லேருந்து 10 கூடுது. அப்போ அதிகமாகக்கூடியது 10 வகுத்தல் இதுலேருந்து அதிகமாகுது 90லேருந்து அதிகமாகுது இன்ட்டு 100 = 11 + 1/9% தான் நமக்கு தேவையான ஆன்சர். மோகன் வந்து ஒரு வேலையை வந்து 9 மணி நேரத்தில் வந்து செஞ்சு முடிப்பார். பிரமோத் அதே வேலையை வந்து 21 மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கிறார். ஆஷிஷோட உதவியோட அவர்கள் வந்து 6 மணி நேரம் வந்து அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க. இப்போ ஆஷிஷ் மட்டும் எத்தனை மணி நேரத்தில் அந்த வேலையை முடிப்பான்? அந்த வேலையை போல 2 மடங்கு வேலையை வந்து செய்வார்ன்றது கேள்வி. ஸோ டேஸ் எழுதிக்கலாம், டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். மோகன் வந்து 9 நாள் வேலை முடிக்கிறாரு, பிரமோத் வந்து 21 நாள் வேலை முடிக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஆஷிஷோட உதவியால் வந்து 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து 6 நாளில் வந்து வேலை முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும்? இதோடைய எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்காக இருக்கும். அதோட மதிப்பு 126. அப்போ மோகனோட எஃபிஷியன்சி என்ன? 14. பிரமோத்தோட எஃபிஷியன்சி என்ன? 6. இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன? 21. ஆசிஷ் மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்ற கேள்வி தான். நமக்கு டோட்டல் ஒர்க்கோட மதிப்பு தெரியும், பட் ஆசிஷோட எஃபிஷியன்சி தெரிஞ்சால் தான் வந்து நம்மளால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு 3 பேரோட எஃபிஷியன்சி தெரியும் 21. மோகன் அப்புறம் பிரமோத்தினுடைய தனித்தனி எஃபிஷியன்சி தெரியும். ஸோ புட் பண்ணால் நமக்கு வந்து ஆசிஷோட எஃபிஷியன்சி கிடைச்சிருமா? ஸோ 3ஓட எஃபிஷியன்சி 21. அதில் வந்து மோகன் பிரமோத்தோட எஃபிஷியன்சி கழிச்சோம்னா ஆசிஷோட எஃபிஷியன்சி 2. நமக்கு வந்து இப்போ எவ்வளோ வேலை செய்யணும்? டோட்டல் ஒரு வேலையை போல் 2 மடங்கு வேலையை செய்யணும். அப்போ நமக்கு தேவையான வேலையோட மதிப்பு என்ன? தேவையான வேலையோட மதிப்பு 2 × 126 252. 252 வேலை வந்து அவர் வந்து முடிக்கணும். சரிங்களா? அப்போ ஆசிஷோடைய டேஸ் எத்தனை நாளில் முடிப்பார்? டேஸ் = டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சியா. ஸோ 252 டோட்டல் ஒர்க்கு அப்பான் எஃபிஷியன்சி 1 = 252 டேஸில் வந்து ஆசிஷ் வந்து அந்த வேலையை வந்து தனியாக செஞ்சு முடிச்சிருப்பார். அடுத்துதான் ஏ மற்றும் பி வந்து ஒரு வேலையை வந்து 11 நாட்கள் அப்புறம் 33 நாட்கள் வந்து முடிக்கிறாங்க தனித்தனியாக. அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய தொடங்குறாங்க. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு பி வெளியேற வேண்டியிருந்தது. மீதமுள்ள வேலையை வந்து ஏ தனியாக முடிக்கிறார். மீதமுள்ள வேலை வந்து எத்தனை நாட்கள் முடியுன்றத கேள்வி. கொஸ்டின் என்ன? மீதமுள்ள வேலையை எத்தனை நாள் முடிக்கும்னு கேள்வி. ஸோ டேஸ் எழுதிக்கலாம், டோட்டல் ஒர்க் எழுதிக்கலாம், அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கலாம். ஏ வந்து 11 நாள் வேலை முடிக்கிறார், பி வந்து 33 நாளில் வேலை முடிக்கிறார் தனித்தனியே. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும்? இதோடைய எல்சிஎம் 33ன்றதான் டோட்டல் ஒர்க். அப்போ ஏ வந்து ஒரு நாளில் எத்தனை வேலை முடிச்சிருப்பார்? அவரோட எஃபிஷியன்சி 3. பியோட எஃபிஷியன்சி என்ன? 1. சரிங்களா? இப்போது 3 நாட்களுக்கு பின்னர் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து அவங்க 2 பேருமே வேலை பார்த்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 டேஸ் போத் ஏபி ஆர் ஒர்க்கிங். ஸோ த ஒர்க் ஃபினிஷ்டு இன் இஸ். அப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போது டேஸ் இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 3 + A + B × 3 = 12ன்றதான் அவங்க வந்து மொத்தமாக செஞ்சு முடித்த வேலையோட மதிப்பு. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏ வந்து இப்போ வேலையை விட்டு போயிறார், பி மட்டும்தான் வேலையை வந்து செய்கிறார். இப்போ டோட்டல் வேலை வந்து 12 வேலை வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்ன? 33 - 12 = 21 ரிமைனிங் ஒர்க் இருக்குது. இப்போ மீதி உள்ள வேலையை யார் முடிக்கிறார்? ஏ மட்டும்தான் தனியாக முடிக்கிறார். சரிங்களா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 3. இப்போ இருக்கக்கூடிய ஒர்க்கோட மதிப்பு என்ன? 21. ஸோ டேஸ் = டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி = ஏ வந்து 7 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பார். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.